திரு கோட்டீஸ்வரன், நீக்கம்ங்கிறது ஒரு நீண்டகால தீர்வை தருமா? கட்சியில ஒருங்கிணைப்பு சார்ந்து யாரோ பேசினாலோ இல்ல மாற்று குரலாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு யாராவது வைத்தாலோ நீக்கம் கட்சியிலிருந்து அப்படிங்கிறதான் பிரச்சனைக்கு தீர்வா? அதுதான் சரியான முடிவா? நேயர்களுக்கு வணக்கம், அன்பு வணக்கம். ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சினா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தால் உள்ளே கூப்பிட்டு பொதுக்குழு, செயற்குழு, இல்லை போர்டு மீட்டிங், அந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு ஸ்டேட் கமிட்டி, சென்ட்ரல் கமிட்டி எல்லாம் வச்சு அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. அந்த கட்சியில் உச்சக்கட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். கூட்டணி யார், வேட்பாளர் யாருலாம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சமரசத்துக்கு கடைசியில் வெளியில் ஒரு ஒத்துமையான ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடும். அது கம்யூனிஸ்ட் கட்சி. அதிமுகவை பொறுத்தவரையிலும் அந்த பொதுச் செயலாளர்ன்ற பதவி ஒரு முக்கியமான பதவி. அந்த சேரை யாருன்னா போய் அண்டர்மைன் பண்ணுறாங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, அந்த சேரை ஆட்டி பார்க்குறாங்கன்னா அந்த சேர் ஒரு சில நடவடிக்கை எடுக்கும். அப்படி அந்த நடவடிக்கை எடுக்கும்போது நிறைய பேர் அந்த கட்சியிலேருந்து, பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்க. அப்படி நீங்கள் எடப்பாடி பழனிசாமின்றதை தான் பார்க்குறோம். அவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்ன்றதை யாரும் பார்க்கறதில்ல. இப்போ நீங்கள் கூட படிக்கும்போது ஃபர்ஸ்ட்டில் ஓப்பனிங் என்ன சொன்னீங்க? அதிமுகவோட பொதுச் செயலாளர் அந்த பதவியிலிருந்து நீக்கியிருக்காரு. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, சமகால அரசியல் இருக்கும்போது நம்ம கூட இருந்த ஒரு ஆள் அந்த பதவிக்கு போயிட்டார். இப்போ நான் பெருசா நீ பெருசான்ற அந்த சேலஞ்சிங் போகும். இது நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ எந்த ஒரு பதவி, ஒரு கம்பெனி, இல்லை ஒரு நிர்வாகம், இல்லை ஒரு கட்சின்னு இருக்கும்பொழுது சமகாலத்தில் இருக்கிறதுல யாருன்னா ஒருத்தர் மேலே பதவிக்கு போகிறாங்க அப்படின்னும் போது மற்றவர்கள், அதாவது நிறைய பேர் சீனியர்ஸ் குறிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு சில சீனியர்ஸ் ஏற்றுட்டு பயணம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் கொஞ்ச நாள் கழித்து பிரச்சனை பண்ணுவாங்க. இது எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் பார்த்துருக்குறோம். ஒரு காலத்தில் மதுசூதனன் அவர்கள் எதிர்த்திருக்கார், பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் அந்த கட்சியிலே போய் சேருவாங்க, அதுக்கப்புறம் எதிர்த்து போங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போது செங்கோட்டையன் அவர்கள் இப்போ இவரால் தான் ஈரோட்டில் முத்துசாமிக்கு பிரச்சனை வந்தது ஒரு காலத்தில். அதனால தான் அவர் கட்சியை விட்டு போனார். தோப்பு வெங்கடாச்சலமும் இவரால் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மாவட்டத்துக்குள்ளே அந்த நுனி அரசியல், அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கட்சி பதவியிலிருந்து நீக்கலை, ஆனால் அந்த அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கல, பதவி தான் பறிக்கப்பட்டுட்டு அவர் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணார். நடுவில் சி வி சண்முகம் அவர் இல்ல திருமணத்தில் எல்லாம் போய் கலந்துக்கினாங்க, பேசினாங்க. அப்புறம் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது என்ன சொன்னார்னா, நான் எப்போ சொன்னேன் 10 நாள் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி மழுப்பலாக பேசிவிட்டு சென்று விட்டார். இப்போ நான் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பிஜேபியை போய் இந்த சைடில் பார்க்குறது, நேரில் பார்க்குறது, யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்தா, பாஸ் நான் இருக்கிறேன், நான் நீங்கள் என்னை இபிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லை நான் 10 தேர்தல் தோத்தேன், அதெல்லாம் இருக்கட்டும், பொது செயலாளராக நான் காட்டுவேன் அப்படின்றத காட்டியிருக்காரு. கடைசியாக என்ன ரீடிங் வரும்? அமித்ஷாவை போய் பார்த்தாரு. அமித்ஷாவை போய் பார்த்தவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் இல்லை, பேசிக்காக அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கிற அந்த தைரியம், அந்த நெஞ்சுறுதி பொதுச் செயலாளர் பதவிக்கு இருக்குது. அதை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார். என்னை பொறுத்தவரையில் என்னன்னா, என்னைக்கு அவர் அந்த 10 நாள் கெடு வச்சாரோ அன்னைக்கே மொத்தமாக நீக்கி இருக்கணும். இந்த 10 நாள் கெடுன்றது 2 விருப்பம் இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. அதிமுக பொதுச் செயலாளராக தான் நீடிக்க வேண்டும்ன்றது ஒன்று, தமிழ்நாட்டின் முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்கணும் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு அப்படின்றது இருக்கு. நீங்க இப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளரா திரு செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கி அவர் தன்னுடைய பொசிஷனை உறுதிப்படுத்திட்டார்னா, இங்க சிக்கல் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு தமிழ்நாட்டின் மீண்டும் முதல்வராக திரு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்கிறதுல சிக்கலை இவங்க ஏற்படுத்த போறாங்கிறதானே. இப்போ கட்சியிலிருந்து நீக்கிடலாம், முதல்வராகிறதுல இவருக்கு எந்த விதமான சிக்கலையும் இவங்க ஏற்படுத்தவே மாட்டாங்கன்னு உத்தரவாதப்படுத்த முடியுமா? குறைந்தபட்சம் இப்போ நான் நிம்மதியாக சிந்திப்பேன்ல, எனக்கு கொச்சல் இல்லைல்ல, என்னோட செயலோட்டம், என்னோட்டம். நான் 175 பிரச்சாரம் போகும்போது ஈரோட்டில் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிற இடத்துல பிரச்சாரம் பண்ணணுமா கொல்லமான்றதெல்லாம் ஒரு சில டிஸ்கஷன் ஆகி டிலே பண்ண மாதிரி தகவல். அப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு தொந்தரவு கொடுக்காத ஆள் யாரும் இல்லாமல் நான் சொல்றதை செய்யக்கூடிய ஆளுங்க என்கிட்ட வாங்கன்ற மாதிரி அந்த மனநிலையில் இருக்கிறார். இப்போ இனிமே குரலே வராதா? ஒருங்கிணைப்பு சார்ந்து எந்த பண்ண மாட்டாங்க. அதாவது இப்போ ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம் என்னன்னா, இரட்டை இலை மூலமாக செங்கோட்டையன் ஐயா சட்டமன்ற உறுப்பினர் ஆவது கடினம், வாய்ப்பில்லை. அவர் சுயேட்சையா ஜெயிக்கலாம், வேற சின்னத்தில் நின்று ஜெயிக்கலாம். ஆனால் ரெட்டை இலை அப்படின்றது உங்களுக்கு கிடையாது அப்படின்றத உறுதி செய்து விட்டார். மேபி அவர் வழக்காடு மன்றம் போலாம், என்ன நீக்கிறது செல்லாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு உண்டான நியாயங்கள், அவருக்கு உண்டான அந்த வழக்காடு மன்றத்தில் என்ன நீதி கிடைக்குமோ அதற்கு அவர் என்ன போகலாம். பட் வாக்கு அரசியல்ல அந்த சின்னம் என்பது கிடையாது முதல்ல. ரெண்டாவது, இப்போ இன்சார்ஜ்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. அவரை இன்சார்ஜ் இல்லைப்பா, நீ தான் இனிமேல் முழு நேரம் மாவட்ட செயலர் போது பதவி இல்லாதவர்கள் புதுசாக பதவி கிடைக்கும். எப்பயுமே கட்சியில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டு மாறிக்கிட்டே இருக்கும். அந்தந்த தலைமை வரும்போது அவர்களுக்கு உண்டான தலைவர்களை சேர்த்துவாங்க. அதனால பழையவர்கள் முக்கியம் இல்லை அப்படின்ற அந்த பொருள் நான் போல, அது ரெண்டும் சேர்ந்து போகணும். இப்போ இவரே லாபம் யாருக்கு நஷ்டம்? அது தேர்தலில் மக்கள் முடிவு பண்றது தான். தேர்தலில் மக்கள் செங்கோட்டையனுக்கும் இவர் இபிஎஸ்க்கும் என்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்குள்ள ரொம்ப நட்பாக இருக்கிறாங்களா, இல்லை ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் பெருசா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, யார் எங்களுக்கு உண்டான எம்எல்ஏ,
யார் முதலமைச்சராக வரணும், அதை விட ரொம்ப முக்கியம் யார் முதலமைச்சராக வர மாட்டாங்க அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்க. இன்னும் சுருக்கமாக சொன்னாங்கன்னா, அன்னைக்கு காலையில் வீட்டில் கரண்ட் பில்லு கட்டாச்சு, இது கரண்ட் கட்டாச்சுன்னா அந்த கோவத்தில் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக போய் மாற்றி தான் ஓட்டு போடுவாங்க. மக்களோட மனநிலை என்பது அவர்களுக்கு உண்டான தேவைகளை வைத்து தான் அதிமுக தொண்டர்கள் மனநிலை தானே இப்ப பார்க்க போறோம் நம்ம. அதிமுக தொண்டர் மனநிலை எங்க அவரு புதுசா ஒன்றும் இது பண்ணலையே. அதாவது ஓபிஎஸ் அவர்களே நீக்கிறார். அவரே ஸ்டேட்மெண்ட் சொல்றாருல 2021 அந்தியூர் தொகுதியில திரு செங்கோட்டையினால தான் கட்சி தோல்வி அடைந்ததுன்னு சொல்றாருல. இப்ப கட்சிக்குள்ள இருந்து அவர் அதிருப்தியா இருந்தாலே இவ்வளவு விளைவுகளை கட்சி சந்திக்க வேண்டியது இருக்குன்னா, கட்சிக்கு வெளியே இருந்து அவர் எந்த பாதிப்பையுமே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுத்த மாட்டாரா? கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்துவாங்க, அதுல எல்லாம் டவுட் கிடையாது. ஓபிஎஸ் இருக்காங்க, டிடிவி இருக்காங்க, சசிகலா, இவங்க எல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு உருவாக்குவாங்க. இது தெரியாமலாம் அவர் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறாரு. அவரை பொறுத்த வரலாம் எனக்கு வந்து நீங்க தலைவலி கொடுக்காம என்னை விடுங்க, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவரோட டார்கெட் என்ன, திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்களோட டார்கெட் என்ன, எடப்பாடி பழனிசாமியை தோற்கணும். ஆனால் அவரு அதற்கு முன்னாடி என்ன போட போறாரு, இபிஎஸ் நான் போட போறாரு, தூக்கி ரெட்டலன்ற ஒரு சின்னத்தை வைப்பாரு. இந்த சின்னம் வந்து 2001 தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி இருந்தாரு, சங்கரையா இருந்தாங்க, நல்லக்கண்ணு இருந்தாங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. தலைவர்கள் இருப்பாங்க, மறைவாங்க, போவாங்க. ஆனா சின்னன்றதும் கட்சின்றதும் நிற்கும். இந்த சின்னம் என்பது தொண்டருக்கும் சின்னத்துக்கும் உண்றது. இப்ப அண்ணன் பழனிசாமி இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு தூக்கத்துல கூட அவர் வந்து திமுக ஜெயிக்கும்னு சொல்ல மாட்டார். அவர் வேணா சொல்லுவாரு இபிஎஸ் பண்றது சரியில்லை, அது இதெல்லாம் சொல்லுவாரு. அது ஏன் அப்படின்னா அந்த ரெட்டலைக்கும் அதுக்கும் உண்டான அந்த பந்தம், அந்த தலைமை பண்புல இருக்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அதை வைத்துதான் எடப்பாடி பழனிசாமி இப்ப ஒரே என்ன கேள்வினா, இந்த ரெட்டலையே தானே குக்கர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஆமா, இந்த ரெட்டலையே தானே பலாப்பழம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. திரு செங்கோட்டையனுக்கு வேற ஏதோ ஒரு பழமோ பூவோ காயோ கிடைக்கட்டும், ரெட்டலையே டிஸ்டர்பே பண்ணல குக்கரும் பலாப்பழமும் அப்படின்னா நீங்க சொல்ற ரெட்டலைங்கிறத வச்சு விளையாடுறாருங்க திரு எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையன் இல்ல, ஓபிஎஸ் இல்ல, டிடிவி இல்ல, சசிகலா இல்ல, யாரும் சமாளிக்க முடியாதுங்கன்னு சொல்லலாம். அசைச்சு பார்த்திருக்கே, சின்னங்கள் அசைச்சு பார்த்துருச்சு. கரெக்ட். ஆனா இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அமமுக அந்த சின்னம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, குக்கர் அப்படியே நிலைச்சு நீடிச்சா? கடம்பூர் ராஜு கிட்ட டிடிவி தினகரன் தோத்தாரா இல்லையா? இல்ல சார், சட்டமன்ற தேர்தல்ல தோத்தாரா இல்லையா சார்? அவர் தோத்தார்னா இப்ப இத பேசும்போது நம்ம அத சார், அவர் தோத்தார்னா அவர் எம்எல்ஏவா இருக்காம போயிடுவாரு, இல்லாம போயிடுவார், எம்பியா ஆகாம போயிடுவார். ஆனா ரெட்டலைக்கு பின்னடைவு 10 தொகுதிகள்ல 20 தொகுதிகள்ல இது வந்து குஸ்தி சார். திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக முடியாது சார், இது வந்து ஆட்சிக்கு வர முடியாது. இது வந்து குஸ்தி சார். யார் எத்தனை ரவுண்ட்ல குஸ்தி நல்லா போறாங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க. புரியுதுங்களா? இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் வந்து திமுக எதிர்த்து சண்டை போடணும், அது என் தலைமையில தான், நான் தான் முதல்வர், தெளிவா இருக்கேன். இதுல சைட்ல இருந்து பிஜேபில இருந்து அண்ணாமலை வரட்டும், அவங்க வரட்டும், இவங்க வரட்டும், அவங்க சாயல், என்னோட முடிவு நான் தெளிவு 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்புறம் ஒவ்வொருத்தரும் 6 மாசத்துக்கு வண்டி அதை போய் பேசும்போது அதுல காம்ப்ரமைஸே கிடையாதுன்றதுல தெளிவா இருக்கு. ஓகே.